சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -2 தடை செய்யப்பட்ட வன ரகசியங்கள் அம்பலமா? புதுப்பிக்கப்பட்ட நோக்கத்துடன் சிவராமனும் மீனாவும் தடை செய்யப்பட்ட காட்டிற்கு புறப்பட்டனர். முன்னோக்கி பயணம் ஆபத்து நிறைந்ததாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்களின் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய எண்ணம் அவர்களுக்கு முன்னால் இருப்பதை எதிர்கொள்ளும் வலிமையை கொடுத்தது. கிராமத்திற்கு திரும்பிய ரவியும் மற்றவர்களும் தங்கள் தயாரிப்புகளை தொடர்ந்தனர், தங்கள் பாதுகாப்பை வலுப்படுத்தினர் மற்றும் உளவுத்துறையை சேகரித்தனர். சிவராமனின் தேடலை பற்றிய செய்தி பரவியதும் அவரது துணிச்சலால் ஈர்க்கப்பட்ட கிராமவாசிகள் தங்கள் நிலத்திற்காகவும் தங்கள் கௌரவத்திற்காகவும் போராடத் தயாராக நின்றனர். மீனா தலையசைத்தாள். அவளுடைய உறுதி சிவராமனின் உறுதியுடன் ஒத்துப்போனது. எங்கள் குடும்பத்தையும் எங்கள் நிலத்தையும் காப்பாற்ற நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம். முனிவர் அவர்களிடம் ஒரு வரைபடத்தையும் ஒரு சிறிய குப்பி மந்திரித்த தண்ணீரையும் கொடுத்தார். இது உங்கள் பயணத்தில் உங்களை வழிநடத்தும் மற்றும் பாதுகாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், தாயத்தின் சக்தி அதன் மந்திரத்தில் மட்டுமல்ல, உங்கள் நோக்கங்களின் தூய்மையிலும் உங்கள் இதயத்தின் வலிமையிலும் உள்ளது. புதிய நோக்கத்துடன் சிவராமனும் மீனாவும் தடை செய்யப்பட்ட காட்டை நோக்கி புறப்பட்டனர். முன்னோக்கி பயணம் ஆபத்து நிறைந்ததாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்களின் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய எண்ணம் அவர்களுக்கு முன்னால் உள்ள அனைத்தையும் எதிர்கொள்ளும் வலிமையை கொடுத்தது. கிராமத்தில் திரும்பி ரவியும் மற்றவர்களும் தங்கள் தயாரிப்புகளை தொடர்ந்தனர், தங்கள் பாதுகாப்பை வலுப்படுத்தினர் மற்றும் உளவுத்துறையை சேகரித்தனர். சிவராமனின் தேடலின் செய்தி பரவியது. கிராமவாசிகள் அவரது துணிச்சலால் ஈர்க்கப்பட்டு தங்கள் நிலத்திற்கும் தங்கள் கௌரவத்திற்கும் போராடத் தயாராக நின்றனர். சிவராமனும் மீனாவும் தடை செய்யப்பட்ட காட்டின் விளிம்பை நெருங்கியதும் வரவிருக்கும் சோதனைகளுக்கு தங்களை தாங்களே தயார்படுத்தி கொண்டனர். முன்னோக்கி செல்லும் பாதை நிச்சயமற்றது, ஆனால் அவர்களின் உறுதி அசைக்க முடியாததாக இருந்தது. அகாஸ்னிக்கும் இருளின் சக்திகளுக்கும் எதிரான போர் இப்போதுதான் தொடங்கியிருந்தது. அதை நேருக்கு நேர் எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இருந்தனர். சிவராமனும் மீனாவும் தடை செய்யப்பட்ட காடுகளின் விளிம்பில் நின்றனர். வரைபடம் சிவராமனின் கையில் இறுக்கமாக பிடிக்கப்பட்டது. மேலே உள்ள அடர்த்தியான விதானம் நுழைவாயிலின் மீது ஒரு பயங்கரமான நிழலை போட்டது, மேலும் காற்று பழங்கால தாவரங்களின் வாசனையாலும் சொல்லப்படாத மர்மங்களாலும் அடர்த்தியாக இருந்தது. காடு பலர் துணிந்து செல்லும் இடமாக அறியப்பட்டது, ஆனால் சிலர் மட்டுமே திரும்பினர். மேலும் அவ்வாறு செய்தவர்கள் அதன் ஆபத்தான மற்றும் மாயாஜால தன்மையை பற்றி பேசினர். நாங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். சிவராமன் தனது குரலில் நிலையானது ஆனால் பதற்றம் நிறைந்தது. முனிவர் பொறிகள் மற்றும் பாதுகாவலர்கள் பற்றி எச்சரித்தார். நம்மை வழிநடத்த நாம் ஒருவரையொருவர் மற்றும் வரைபடத்தை நம்பியிருக்க வேண்டும். மீனா தலையசைத்து முன்னால் உள்ள காட்டை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். நாங்கள் இப்போது திரும்பிச் செல்ல முடியாத அளவுக்கு தூரம் வந்துவிட்டோம். எங்கள் குடும்பம் எங்களை நம்பியுள்ளது. அவர்கள் காட்டுக்குள் தங்கள் முதல் அடிகளை எடுத்து வைத்தனர், ஒவ்வொருவரும் கடைசி காலடியை விட கனமாக உணர்ந்தனர். அமைதி அடக்குமுறையாக இருந்தது. அவ்வப்போது இலைகளின் சலசலப்பு மற்றும் காணப்படாத உயிரினங்களின் தொலைதூர அழைப்புகளால் மட்டுமே உடைக்கப்பட்டது. அவர்கள் ஆழமாக நகரும்போது பாதை வரையறுக்கப்படவில்லை. வரைபடத்தையும் முனிவர் கொடுத்த மந்திரித்த தண்ணீரையும் பயன்படுத்தி கவனமாக செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர்கள் முன்னேறும்போது மணிநேரங்கள் நாட்களாக மாறியது. காடு தர்க்கத்தை மீறும் வழிகளில் சுழன்று திரும்பியது. அவர்கள் ஏராளமான தடைகளை எதிர்கொண்டனர், துரோக பள்ளத்தாக்குகள், மறைக்கப்பட்ட புதைமணல் மற்றும் அவர்களின் உறுதியையும் புத்திசாலித்தனத்தையும் சோதிக்கும் விசித்திரமான மாயாஜால தடைகள். ஒவ்வொரு சவாலும் காட்டின் தீய தன்மையையும் அவர்கள் எதிர்கொண்ட சக்திகளின் சக்தியையும் நினைவூட்டுவதாக இருந்தது. ஒரு மாலை அவர்கள் முகாமிட்டபோது சிவராமன் அசாதாரணமான ஒன்றை கவனித்தார்.
அவர்களைச் சுற்றியுள்ள மரங்கள் மூடுவது போல் தோன்றியது. அவற்றின் கிளைகள் மேலே பின்னி பிணைந்து ஒரு தடிமனான, ஊடுருவ முடியாத கூரையை உருவாக்குகின்றன. இன்றிரவு நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் எச்சரித்தார். காடு நம்மை சிக்க வைக்க முயற்சிப்பதாக எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. மீனா ஒப்புக்கொண்டாள். அவள் கண்கள் ஆக்கிரமிக்கும் இருளை ஆராய்ந்தன. நான் முதல் கடிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் ஓய்வெடுங்கள் சிவராமன். நமக்கு நமது பலம் தேவைப்படும். இரவு செல்லச் செல்ல மீனாவின் விழிப்புணர்வு பலனளித்தது. நிழலில் அசைவுகளை கண்டறிந்து சிவராமனை விரைவாக எழுப்பினாள். ஏதோ இருக்கிறது என்று அவள் கிசுகிசுத்தாள். அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டனர். ஆயுதங்கள் தயாராக இருந்தன. இருளில் இருந்து ஒரு குழு நிறமாலை வீரர்கள் வெளிப்பட்டனர். அவர்களின் வடிவங்கள் பேய் தீப்பிழம்புகள் போல மின்னின. இவர்கள் முனிவர் எச்சரித்த பாதுகாவலர்கள், காட்டின் இரகசியங்களை பாதுகாக்க கட்டுப்பட்ட பண்டைய ஆவிகள். போர் தீவிரமாக இருந்தது. சிவராமனும் மீனாவும் தங்கள் முழு பலத்தோடு போராடினர். அவர்களின் இயக்கங்கள் அவர்கள் ஒன்றாக இருப்பது போல் ஒத்திசைந்தன. பாதுகாவலர்கள் வலிமையானவர்கள், ஆனால் மந்திரித்த நீர் அவர்களுக்கு ஒரு முனைப்பை கொடுத்தது. அதன் ஒளி ஆவிகளின் தாக்குதல்களை தடுக்கிறது. ஒரு நித்தியம் போல் உணர்ந்த பிறகு நிறமாலை வீரர்களில் கடைசி வீரர் காற்றில் கரைந்து ஒரு பதட்டமான அமைதியை விட்டுச் சென்றார். நாங்கள் அதைச் செய்தோம். மீனா தனது புருவத்திலிருந்து வியர்வையை துடைத்துக்கொண்டு மூச்சிரைத்தாள். ஆனால் நாங்கள் எங்கள் பாதுகாப்பை குறைக்க முடியாது. இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் அவர்கள் அடுத்த நாள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். காடு அவர்களின் உறுதியை உணர்ந்ததாகத் தோன்றியது. மேலும் தடைகள் இன்னும் சவாலானதாக மாறியது. விஷச் செடிகள் சூழ்ந்த ஒரு குறுகிய பாதையையும் ஒரு பெரிய பாம்பினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பாலத்தையும் அவர்களை குழப்பி தவறாக வழிநடத்த வடிவமைக்கப்பட்ட மாயைகளின் களத்தையும் அவர்கள் சந்தித்தனர். அவர்களுடைய மன உறுதியாலும் அசைக்க முடியாத பிணைப்பாலும் சிவராமனும் மீனாவும் ஒவ்வொரு சோதனையையும் கடந்து சென்றனர். அவர்கள் காட்டின் மையப்பகுதியை அடைந்தனர். அங்கு பண்டைய கால கோவில் இருந்தது. உலகத்திலிருந்து மறைந்திருக்கும் ஒரு அற்புதமான அமைப்பு. அதன் கல் சுவர்கள் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் பழங்கால சின்னங்களால் மூடப்பட்டிருந்தன. கோயிலின் நுழைவாயில் ஒரு பிரம்மாண்டமான கல் சிலையால் பாதுகாக்கப்பட்டது. அதன் கண்கள் வேறொரு உலக ஒளியால் பிரகாசித்தன. அவர்கள் நெருங்கும்போது சிலை உயிர் பெற்று இடி முழக்க குரலுடன் அவர்களின் பாதையை தடுத்தது. இதயத்தில் தூய்மையானவர்கள் மட்டுமே நுழைய முடியும். உங்கள் தகுதியை நிரூபிக்கவும் அல்லது அழிவை எதிர்கொள்ளவும். சிவராமன் வலுவான மற்றும் தெளிவான குரலில் முன்னேறினார். எங்கள் குடும்பத்தை காப்பாற்றவும் எங்கள் வீட்டை பாதுகாக்கவும் நாங்கள் ஒளியின் தாயத்தை நாடுகிறோம். எங்கள் நோக்கங்கள் தூய்மையானவை. எங்கள் இதயங்கள் உறுதியானவை. எங்கள் தகுதியை நிரூபிக்க எந்த சவாலையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். சிலை அவர்களை ஒரு கணம் கூர்ந்து கவனித்து ஒதுங்கிச் சென்று அவர்களை உள்ளே நுழைய அனுமதித்தது. நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். ஒளி உங்களை வழிநடத்தட்டும். கோவிலுக்குள் அவர்கள் தொடர்ச்சியான சோதனைகளின் வழியாகச் சென்றனர். ஒவ்வொன்றும் அவர்களின் தைரியம், ஞானம் மற்றும் இதய தூய்மையை சோதிக்க வடிவமைக்கப்பட்டன. அவர்கள் சிக்கலான புதிர்களை தீர்த்தனர். அவர்களின் தன்னலமற்ற தன்மையை வெளிப்படுத்தினர். மேலும் அவர்களின் ஆழ்ந்த அச்சங்களை எதிர்கொண்டனர். ஒவ்வொரு சோதனையும் அவர்களை நெருக்கமாக்கியது. அவர்கள் சமாளித்த ஒவ்வொரு சவாலுடனும் அவர்களின் பிணைப்பு வலுப்படுத்தப்பட்டது. இறுதியாக அவர்கள் உள்கருவறையை அடைந்தனர். அங்கு ஒளியின் தாயத்து ஒரு பீடத்தில் தங்கியிருந்தது. அதன் பிரகாசமான பிரகாசம் அறையை ஒளிரச் செய்தது. சிவராமன் நெருங்கி வந்தபோது அவர் ஒரு ஆற்றல் எழுச்சியை உணர்ந்தார். தாயத்தின் சக்தி அவரது சொந்த உறுதியுடன் எதிரொலித்தது. ஒளியின் தாயத்தை கையில் வைத்திருந்த நிலையில் சிவராமனும் மீனாவும் கிராமத்திற்கு திரும்பும் பயணத்தை தொடங்கினர். காடு இன்னும் துரோகமாக இருந்தாலும் அவர்களின் வெற்றியை அங்கீகரிப்பது போல் குறைவான தீமையுடன் தோன்றியது.
தங்கள் பயணத்தின் கடினமான பகுதி தங்களுக்கு பின்னால் இருப்பதை அறிந்த அவர்கள் ஒரு புதிய நோக்கத்துடன் நகர்ந்தனர். கிராமத்திற்கு திரும்பிய ரவியும் மற்றவர்களும் தங்கள் தயாரிப்புகளை தொடர்ந்தனர், தங்கள் பாதுகாப்புகளை வலுப்படுத்திக் கொண்டனர், மேலும் ராகவேந்திரா மற்றும் அகாஸ்னியின் இருப்பிடம் பற்றிய தகவல்களை சேகரித்தனர். சிவராமனின் தேடலின் செய்தி கிராம மக்களை உற்சாகப்படுத்தியது. அவர்கள் இப்போது தங்கள் நிலத்தை மீட்டு தங்கள் மரியாதையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். சிவராமனும் மீனாவும் காட்டில் இருந்து வெளிவந்ததும் கிராமமே ஆரவாரத்தில் வெடித்தது. அவர்கள் திரும்பியது அகஸ்னி மற்றும் ராகவேந்திராவுக்கு எதிரான போரில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. ஒளியின் தாயத்துடன் இருளை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் சக்தி அவர்களுக்கு இப்போது கிடைத்தது. சிவராமன் தாயத்தை உயர்த்தி பிடித்து கொண்டு கிராம மக்கள் முன் நின்றார். நாங்கள் தடை செய்யப்பட்ட காட்டின் சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்றோம். இப்போது எங்களுடையதை நாங்கள் திரும்ப பெறுவோம். எங்கள் குடும்பம், எங்கள் வீடு மற்றும் எங்கள் எதிர்காலத்திற்காக நாங்கள் போராடுவோம். ஒன்றாக நாங்கள் தடுக்க முடியாதவர்கள். கிராமவாசிகள் அவருக்கு பின்னால் அணிவகுத்தனர். அவரது வார்த்தைகளால் அவர்களின் உற்சாகம் அதிகரித்தது. இறுதி மோதலுக்கு மேடை அமைக்கப்பட்டது, மேலும் தனது குடும்பத்தின் பலத்தாலும் தாயத்தின் சக்தியாலும் எந்த தடையையும் தாங்கள் கடக்க முடியும் என்பதை சிவராமன் அறிந்திருந்தார். அகஸ்னி மற்றும் இருளின் சக்திகளுக்கு எதிரான போர் இன்னும் முடிவடையவில்லை, ஆனால் சிவராமனும் அவரது கூட்டாளிகளும் முன்னால் உள்ள அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அவர்களின் பயணம் இப்போதுதான் தொடங்கியிருந்தது. நம்பிக்கையின் ஒளி அவர்களின் இதயங்களில் பிரகாசமாக எரிந்தது. சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -3 தொடரும்.